வெல்கம் பேக் டு 6060 யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம நேற்று வந்து ஏஜி பார்த்தோம். இப்போ வந்து ஏஐ, ஏஎம் அண்ட் ஏஹெச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். ஹெச்இஏடி ஹெட், இதை வந்து சேர்த்து அஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தமிழ் மீனிங் வந்து முன்னாள் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து சொல்கிறப்ப சொல்லுவோம் கோ அஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், முன்னாடி போ அப்படின்னு. அதுக்கு தான் வந்து அஹெட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எய்ம்லெஸ். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். ஐஎம் எல்இஎஸ்எஸ் லெஸ், இதை வந்து சேர்த்து எய்ம்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து இலக்கற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ விடுறப்ப நம்ம எய்ம் இல்லாமல் அந்த சென்டர் பாயிண்டில் வேணும்ல, அது வந்து எய்ம் இல்லாமல் நம்ம வந்து மாற்றி மாற்றி விடுவோம். அதை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பிஷியஸ். இது வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஎம்எம் பிஐபி டிஐடி ஓயூஎஸ்எஸ், இதை வந்து சேர்த்து ஆம்பிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து லட்சியமாக இல்லைனா லட்சியமானன்னு அர்த்தம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஹி வாஸ் அ ஆம்பிஷியஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து ஒரு லட்சியமான ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இந்த ஆம்பிஷியஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பிக்யூஸ். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஎம்எம் பிஐபி ஜியூஓயூஎஸ் கியூஸ், இதை வந்து சேர்த்து ஆம்பிக்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து தெளிவற்ற. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்மளுக்கு பிக்சர்லாம் வந்து ரொம்ப பிளர்ராக இருக்கும்ல, அது வந்து ஆம்பிக்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அம்யூனிஷன். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஎம்எம் எம்யூ என்ஐ டிஐஓஎன் ஷன், இதை வந்து சேர்த்து அம்யூனிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இது வந்து தமிழ் மீனிங் வந்து வெடி மருந்து. இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம அந்த கிராக்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே மருந்து இருக்கும்ல, அதுதான் அம்யூனிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அம்னீஷியா. இதை வந்து தமிழ் எப்படி பிரிக்கலாம்னா ஏஎம்எம் என்இஇ எஸ்ஐஏஷியா, இதை வந்து சேர்த்து அம்னீஷியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து மறதி. இது வந்து ஒரு டிஸார்டர். இது ஹி வாஸ் அம்னீஷியா பர்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம அமீஷியான்னு சொல்லுவோம், அமீஷியா இல்லை, அம்னீஷியா தான் கரெக்டான வேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து அமாங். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். எம்ஓஎன்ஜி மாங், இது வந்து சேர்த்து அமாங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து மத்தியில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இஸ் அமாங் தெம் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவங்க வந்து அவங்களுக்கு மத்தியில் இருக்காங்க, சென்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, சென்டருக்கு இன்னொரு பேர் தான் அமாங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அமீபா. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். எம்ஓஇமா, ஓஇ வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பிஏ பா, இதை வந்து சேர்த்து அமீபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் மீனிங் வந்து அமீபா தான். இது வந்து பயாலஜியில் வந்து தெரியும், பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் தெரியும் அமீபானா என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அமார்பஸ். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். எம்ஓஆர் மார் பிஹெச்ஓ ஐயூஎஸ்எஸ், இதை வந்து சேர்த்து அமார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தமிழ் மீனிங் வந்து உருவமற்ற. நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா வாட்டர்லாம் வந்து அமார்பஸ்ன்னு நம்ம சொல்லலாம். உருவமற்ற எல்லா பொருளையுமே நம்ம அமார்பஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அமெண்ட்மெண்ட். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். எம்இஎன்டி மெண்ட், எம்இஎன்டி மென்ட், அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து தமிழ் மீனிங் வந்து திருத்தம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு அரசியலமைப்புலாம் இருக்காங்கல்ல, அது வந்து முதல்ல ஒரு ஆக்ட் வந்து வச்சுருப்பாங்க, அதை வந்து திருத்தம் செய்வாங்க, அதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அமார்டிசேஷன். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தனியாக பிரிச்சிடணும். எம்ஓஆர் மார் டிஐடி இசட்இஸா டிஐஓஎன் ஷன், இதை வந்து சேர்த்து அமார்டிசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தமிழ் மீனிங் வந்து பணமதிப்பு நீக்கம் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து பேங்க்குக்கெல்லாம் போனோம்னா லோன்லாம் வாங்குவோம், அப்போ வந்து அமார்டிசேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் பார்ப்போம், அதுக்கு பேர் தான் வந்து பணமதிப்பு நீக்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்னா இன்கம் டேக்ஸ்லாம் வரப்போ அமார்டிசேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.